வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப அட்டை வச்சுருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதாவது ரேஷனில் நீங்கள் அரிசி கோதுமை கரெக்டாக வாங்குறீங்களா? நீங்கள் கரெக்டாக வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிறைய சலுகைகளை மத்திய அரசு கொடுத்துட்ருக்கிற இந்த நிலையில் புதுசாக ஒரு அதிரடி அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ரேஷன் கடைகள் மூலமாக மலிவு விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை இந்த மாதிரியான பொருட்களை கொடுத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருட்கள் கொடுக்குறாங்க. இது தவிர கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொரோனா டைமில் கொண்டு வந்தாங்க. அதாவது 2020ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்தபோது புலம்பெயர்ந்து வந்த வட மாநிலத்தவர் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க அவங்களுக்காக எல்லாத்துக்காகவும் இந்தியாவில் இந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாம் வாங்குகிற ரேஷன் பொருட்கள் இல்லாமல் பணம் ஏதும் வாங்காமல் 5 கிலோ உணவு தானியங்களை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 80 கோடிக்கும் மேலே இந்த ஒரு திட்டத்தின் கீழே பயனடைந்தாங்க. ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமான உணவு தானியங்களை வாங்கினாங்க. இந்த ஒரு திட்டத்தை மறுபடியும் கூடுதலாக ஒரு 5 ஆண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த இலவச ரேஷன் திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் நிம்மதி அடைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தும் கூட அவங்களுக்கான பொருட்கள் கிடைக்காமே இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு திட்டத்தால் அவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி சொந்த நாட்டிலிருந்து ரேஷன் பொருட்கள் வாங்குறவங்களுக்கும் சரி எக்ஸ்ட்ரா பொருட்கள் கிடைத்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் கூட பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. அதாவது இலவச ரேஷன் பொருள் 2029 வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருந்தாங்க. ஏழை எளிய மக்களுக்கு இது ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திட்டத்துக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் குடும்பங்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் நிறைய பேர் ரேஷனில் பொருட்கள் வாங்காமல் இருக்காங்களாமா. இதை தவிர்க்க முடியாத காரணங்களால் நிறைய பேர் ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கலாம். தொடர்ந்து ரேஷன் பொருட்களை வாங்காமல் விட்டுறாங்க இவங்க. ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அந்த டைமில் வாங்காமல் விட்டுறாங்க, ஓகே. ஆனால் இவங்க தொடர்ந்து வாங்காமல் இருக்கிறதுனால கவர்மெண்ட் தொடர்ந்து புகார்கள் மக்கள் மீது அடுக்கடுக்காக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தும் கூட அந்த ரேஷன் கார்டுகளை கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரேஷன் பொருட்களை வாங்காமல் போகிறதுனால மீதமான பொருட்களை 6 மாதம் வரைக்கும் ரேஷன் கடைகள்லையே வச்சுருந்தாலும் கூட கரெக்டாக பொருட்களை வாங்கிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால நிறைய ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டாக பொருட்கள் போய் சேராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு கவலையில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் ஒரு முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை மத்திய அரசு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொடர்ந்து 6 மாத காலங்களாக ரேஷனில் எந்த பொருட்களும் வாங்காதவர்களுடைய நுகர்வோருடைய ரேஷன் கார்டிலிருந்து லிஸ்ட்டு அவங்களுடைய பெயர்கள் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்லேருந்து பெயர்கள் சீக்கிரமாக நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு அதிரடி அறிவிப்பை முதல் டைம் மத்திய பிரதேச மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நுகர்வோர் ரேஷன் பொருட்களை முறையாக வாங்கலை அப்படின்னா பட்டியலிருந்து அவங்களுடைய பெயரை நீக்கிடுவாங்க. அவங்களுடைய குடும்பத்தாருடைய பெயரையும் நீக்கிடுவாங்க. இனிமேல் கடைக்கு வெளியே இருக்கிற தகவல் பலகையில் அவங்களுடைய நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட்டை ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேச மாநிலத்தில் ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணி இப்போது அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இப்படி ரேஷன் கடைகளில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் ரேஷன் அட்டைதாரர்களுடைய பெயர்கள் வந்து ஒட்டப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் போய் சேர்ந்தும் கூட பொருட்கள் வாங்கலை அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் பர்மனண்ட்டாக நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான மற்ற நபர்களுக்கு வந்து இவங்களுடைய அந்த உரிமைகள்லாம் வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தகுதியான நபர்களுக்கு ரேஷன் அட்டைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 6 மாதங்களாக யார் யாரெல்லாம் ரேஷன் பொருட்களை வாங்கலையோ அவங்களுடைய பெயரை லிஸ்ட் எடுத்து உணவு மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் வந்து பேருதவியாக இருக்குது. இந்த நிலையில் ரேஷன் அட்டைகளை வச்சிருந்தும் கூட சிலர் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஒரு புது தலைவலியாக அரசுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்முடைய தமிழகத்தில் இப்படி ஒரு செய்தி சில மாதங்களுக்கு முன்னாடி மீடியாவில் வந்துட்டு இருந்தது. அப்போது தமிழக கூட்டுறவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் இது குறித்து பேசும்போது மிக நீண்ட விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாரு. மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் 3 அல்லது 4 மாதங்கள் வரையில் வாங்காமல் இருந்தால் அந்த ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் உலா வருகிறது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறத ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரேஷன் அட்டை பொருட்கள் வாங்காமல் இருந்தால் ரத்து செய்ய மாட்டாங்க. ரேஷன் கார்டில் குறிப்பிட்ட நபர் குறிப்பிட்ட முகவரியில் இருந்தால் அந்த கார்டு ரத்து செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி ரேஷன் கார்டுகள் மட்டும்தான் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் மத்திய உணவு பாதுகாப்பு விதிகள் படி குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் ரேஷன் பொருட்களை வாங்க முடியும். ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலானோர் எல்லாருமே வந்து ரேஷன் பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.